அதனால் தான் நான் உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதன்மைக்கும் முன்னணிக்கும் முன்னோடியாக இக்காலம் அக்காலம் மட்டுமின்றி முக்காலமும் முழுதுமறிந்த மூதறிஞராக நெபுலா முதல் நெப்டியூன் வரையுள்ள ஆச்சரியங்களை அறிந்துள்ள அறிவியல் ஆசானாக அகிலத்தின் அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் நினைவில் கொண்டுள்ள நிகழ்கால சதாவதானியாக ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மாமனிதராக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கட்டுக்கோப்புக்குள் கட்சியை நடத்தி வரும் நிரந்தர பொதுச் செயலாளராக மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அல்லவையை அழித்து நல்லவையை நடைமுறைப்படுத்தும் மகிஷாசூர மர்தினியாக, மாநிலம் போற்றும் மக்களின் முதல்வராக, அகிலமே துதிக்கும் அன்னையாக, புத்தாக்க திட்டங்களை புதியதாக படைத்து புரட்சிக்கு வித்திட்ட புரட்சி தலைவியாக, இல்லாமை இல்லா நிலையை எல்லோருக்கும் ஏற்படுத்த எளியோருக்கும் வறியோருக்கும் வாரி வழங்கும் பொன்மன தலைவியாக, உலகமுள்ளவரை மக்களின் உள்ளங்களில் தெய்வமாக போற்றப்படும் மனிதருள் மாணிக்கமாக, மழலைகள் மாதர்கள் என மக்கள் அனைவரும் மனம் நெகிழ அழைக்கும் அம்மாவாக, இயற்கையும் செயற்கையும் கைகூப்பும் கடவுளாக திகழ்கிறார். மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, நான்மறை வான்மறை துவைதம் அத்வைதம் என அனைத்தும் அறிந்த ஆன்மீக ஞானியாக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு ஒப்பாறு மிக்காறு மில்லா மகோன்னத தலைவராக, வள்ளல்களின் வள்ளலாக திகழும் மக்களின் முதல்வர் பொன்மன தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் மேன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர் சான்றோர் பெரியோர் பெற்றோர் நல்லோர் என அனைவரும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை போற்றுகின்றனர். முன்னோர் மூத்தோர் வழியில் புதுமைகளை புகுத்தி புத்தாக்க திட்டங்களை புவியோர் பிரமிக்கும் வகையில் தமிழகத்தில் செயல்படுத்தி இளையோர் எளியோர் வறியோர் முதியோர் உட்பட அனைவரையும் பேணி பாதுகாக்கும் ரட்சகராக, எம் மதத்தினரும் போற்றும் கண்கண்ட தெய்வமாக விளங்கி வரும் வள்ளல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அரசு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காகவும் உரிமைக்காகவும் வாழ்க்கையையே அர்ப்பணித்த தமிழ் சான்றோர்களையும், விடுதலை போரில் ஈடுபட்டு தன் உயிரை துச்சமென மதித்து தியாகங்கள் பல புரிந்த தியாக செம்மல்களையும் இளைய சமுதாயத்தினர் என்றென்றும் நெஞ்சில் நிறுத்தி போற்றும் வகையில் புதிய நினைவகங்களையும் மணிமண்டபங்களையும் சிலைகளையும் நினைவு சின்னங்களையும் அமைத்துள்ளது. இவை பற்றிய விரிவான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. மக்களுக்காகவும் பொதுநலத்திற்காகவும் நாட்டு விடுதலைக்காகவும் நீதிக்காகவும் இன்னுயிரை துறந்த தியாகிகள், விடுதலை போராட்ட வீரர்கள் ஆகியோரின் நினைவை போற்றும் வகையில் இளைய தலைமுறையின் ஈடில்லா தலைவி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அரசால் புதிதாக உருவாக்கப்பட்டும் புனரமைக்கப்பட்டும் திறந்து வைக்கப்பட்ட நினைவகங்கள், மணிமண்டபங்கள், நினைவு சின்னங்கள் ஆகியனவற்றையும் நடைபெற்று வரும் பணிகளின் விவரங்களையும் இப்பொழுது பார்க்கலாம். சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடம் மற்றும் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நினைவிடம் ஆகியவை 5 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பொலிவுடன் புனரமைக்கப்பட்டு கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் எம்ஜிஆர் நினைவிடத்தின் நுழைவு வாயிலின் முகப்பு மாற்றி அமைக்கப்பட்டு முன்பக்க சுற்றுச்சுவர் புதுப்பிக்கப்பட்டது. 2011-2012ஆம் ஆண்டில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள நினைவகங்களில் 39,56,000 ரூபாய் செலவில் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு ஏற்றபடி சாய்வு தளம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உருவாக்கப்பட்ட மகாமகம் கலையரங்கம் 63 லட்சம் ரூபாய் செலவில் பல்நோக்கு பயன்பாட்டிற்காக மேம்படுத்தப்பட்டு 20/2/2013 அன்று திறந்து வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 60 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள
தியாகி தீரன் சின்னமலையின் நினைவு சின்னம் 23/12/2013 அன்று திறந்து வைக்கப்பட்டது. 11,62,00,000 ரூபாய் செலவில் சென்னை காந்தி மண்டப வளாகம் புதுப்பொலிவுடன் புனரமைக்கப்பட்டு 27/6/2014 அன்று திறந்து வைக்கப்பட்டது. சிவகங்கையில் 60 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள வேலு நாச்சியாரின் நினைவு சின்னமும் வேலு நாச்சியார் நினைவு மண்டப வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குயிலியின் நினைவு சின்னமும் 18/7/2014 அன்று திறந்து வைக்கப்பட்டது. கேரள மாநிலம் வைக்கத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் நினைவகம் 25 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு 27/6/2014 அன்று திறந்து வைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் சிதம்பரநாதனின் திருவுருவச் சிலை 8,50,000 ரூபாய் செலவிலும், திருச்சியில் மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமியின் திருவுருவச் சிலை 8,79,000 ரூபாய் செலவிலும் அமைக்கப்பட்டு வருகிறது. சென்னை ராயபுரத்தில் சிங்காரவேலர், ஜீவரத்தினம் ஆகியோருக்கு 2,34,00,000 ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டவும், 11,95,000 ரூபாய் செலவில் சென்னையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை மற்றும் அதன் சுற்றுப்புறம் புனரமைக்கப்படுகிறது. 25 லட்சம் ரூபாய் செலவில் சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் மணிமண்டபம், 37 லட்சம் ரூபாய் செலவில் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபம் ஆகியவை புதுப்பிக்கப்படுகின்றன. 77 லட்சம் ரூபாய் செலவில் விருதுநகர் மாவட்டத்தில் சங்கரலிங்கனாருக்கு மணிமண்டபம் அமைக்கும் பணியும், 10,80,000 ரூபாய் செலவில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு சிலை அமைக்கும் பணியும், சென்னையில் ஏற்கனவே இருந்த கலைவாணர் அரங்கம் இடிக்கப்பட்டு அவ்விடத்தில் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் அமைக்கும் பணியும், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 1,20,00,000 ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. திருவாரூரில் மனுநீதி சோழனுக்கு 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நினைவு மண்டபம் அமைக்கும் பணியும், சென்னையில் பேரறிஞர் அண்ணா நினைவிட வளாகத்தில் உள்ள 3 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை எழில் கொஞ்சும் பூங்கா அமைக்கும் பணியும், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தாவுக்கு 1,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் கட்டும் பணியும், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் ஆகியோர் நினைவாக ஒரே வளாகத்தில் மணிமண்டபங்கள் 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கும் பணியும் நடைபெறுகிறது. 21,66,000 ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் பேரறிஞர் அண்ணா மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் நினைவிடங்களில் குடிநீர் வசதி, 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவுட்சோர்சிங் மூலம் பராமரிப்பு, பாதுகாப்பு மற்றும் தூய்மை பணிகள், காவல்துறை மூலம் பாதுகாப்பு பணிகள் ஆகியவை மேற்கொள்ளப்படுகின்றன. சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் அமைந்துள்ள ராஜாஜி மண்டபத்தை 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணியும் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா, பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நினைவகங்கள் உட்பட தமிழகத்தில் உள்ள 58 நினைவகங்கள், 3 அரங்கங்கள் மற்றும் 5 நினைவு தூண் ஆகியவை தமிழக அரசால் சிறந்த முறையில் பேணி பாதுகாக்கப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் வருகின்றன. இது பற்றிய விவரங்களை பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடம், பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நினைவிடம், கிண்டியில் உள்ள காமராஜர் நினைவகம், எம் பக்தவச்சலம் நினைவிடம், காந்தி மண்டபம், ராஜாஜி நினைவாலயம், மொழிப்போர் தியாகிகள் மணிமண்டபம், தியாகிகள் மணிமண்டபம், இரட்டைமலை சீனிவாசன் நினைவகம், திருவல்லிக்கேணியில் உள்ள மகாகவி பாரதியார் நினைவு இல்லம், தியாகராய நகரில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நினைவு இல்லம், நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம், டாம் சாலையில் உள்ள காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் மணிமண்டபம், காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லம், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பூர் குமரன் நினைவகம், உடுமலைப்பேட்டையில் உள்ள உடுமலை நாராயண கவி மணிமண்டபம், கேரள மாநிலம் வைக்கத்தில் உள்ள தந்தை பெரியார் நினைவகம், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெரியார் அண்ணா நினைவகம், ஓடா நிலையில் உள்ள தீரன் சின்னமலை மணிமண்டபம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தொரப்பள்ளியில் உள்ள ராஜாஜி பிறந்த இல்லம், தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அதியமான் கோட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வரகநேரியில் உள்ள வாவே சுப்பிரமணிய ஐயர் நினைவு இல்லம், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள கல்யாண சுந்தரம் மணிமண்டபம், நாகப்பட்டினம் மாவட்டம்
தில்லையாடியில் உள்ள வள்ளியம்மை நினைவகம், திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் உள்ள ஊவேசா நினைவு இல்லம், திருத்துறைப்பூண்டியில் உள்ள பி. ஸ்ரீனிவாசராவ் நினைவு மண்டபம், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள கண்ணதாசன் மணி மண்டபம், குன்றக்குடியில் உள்ள குன்றக்குடி அடிகளார் மணி மண்டபம், திருப்பத்தூரில் உள்ள மருதுபாண்டியர் நினைவு மண்டபம், மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் உள்ள கக்கன் மணி மண்டபம், திருமங்கலத்தில் உள்ள விஸ்வநாததாஸ் நினைவு இல்லம், விளாச்சேரியில் உள்ள பரிதிமார் கலைஞர் நினைவு இல்லம், சாத்தமங்கலத்தில் உள்ள தேவநேய பாவாணர் மணி மண்டபம், விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காமராஜர் பிறந்த இல்லம், காமராஜர் நூற்றாண்டு மணி மண்டபம், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள பாரதியார் மணி மண்டபம், பாரதியார் இல்லம், உமறுப்புலவர் நினைவகம், ஒட்டப்பிடாரத்தில் உள்ள வ.உ. சிதம்பரனார் இல்லம், கட்டாலங்குளத்தில் உள்ள அழகு முத்துக்கோன் மணி மண்டபம், கவர்ணகிரியில் உள்ள சுந்தரலிங்கம் நினைவகம், வல்லநாட்டில் உள்ள வெள்ளையத்தேவன் நினைவகம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வ.உ.சி. மணி மண்டபம், நெற்கட்டும் சேவலில் உள்ள பூலித்தேவன் நினைவு மாளிகை, இடையன்குடியில் உள்ள கால்டுவெல் நினைவு இல்லம், செங்கோட்டையில் உள்ள வாஞ்சிநாதன் மணி மண்டபம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காந்தி நினைவு மண்டபம், காமராஜர் மணி மண்டபம், நாகர்கோவிலில் உள்ள ப. ஜீவானந்தம் மணி மண்டபம், மார்ஷல் நேசமணி மணி மண்டபம், இடலாக்குடியில் உள்ள செய்குத்தம்பி பாவலர் நினைவு மண்டபம், வேலூர் மாவட்டத்தில் உள்ள முத்து மண்டபம், தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள சுப்பிரமணிய சிவா மணி மண்டபம், நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் உள்ள தமிழிசை மூவர் மணி மண்டபம், திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாட்சியில் உள்ள கோபால் நாயக்கர் மணி மண்டபம், விழுப்புரம் மாவட்டம் ஓமந்தூரில் உள்ள ராமசாமி ரெட்டியார் மணி மண்டபம், சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள தீரன் சின்னமலை நினைவு சின்னம் ஆகிய 58 நினைவகங்களும், சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள ராஜாஜி மண்டபம், வேலூர் மாவட்டத்தில் உள்ள அண்ணா கலையரங்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள மகாமகம் பல்நோக்கு கலையரங்கம் ஆகிய 3 அரங்கங்களும், சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள வெள்ளையனே வெளியேறு இயக்க பொன்விழா நினைவு தூண், போர் நினைவு சின்னம் அருகில் உள்ள சுதந்திர பொன்விழா நினைவு தூண், காந்தி சிலை அருகில் உள்ள குடியரசு பொன்விழா நினைவு தூண், வேலூர் மாவட்டத்தில் உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூண், விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காமராஜர் நூற்றாண்டு விழா நினைவு தூண் ஆகிய 5 நினைவு தூண்களும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெ. ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசால் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு புது பொலிவுடன் திகழ்கிறது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்த்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ என்று புலகாங்கிதம் அடையும் வித்தக கவிஞன் பாரதியின் பல எண்ணக் கனவுகளை நனவாக்கியுள்ள மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா இறந்தும் இரவா புகழுடைய தியாக சீலர்களுக்கும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் நினைவகங்களையும் மணிமண்டபங்களையும் உருவாக்கி தந்துள்ளதற்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. சதாவதானி செய்குத்தம்பி பாவல் அவருடைய ஆண்டு விழாவை வருடந்தோறும் தமிழக அரசின் சார்பிலே மிகப்பெரிய அளவிலே மக்களை எல்லாம் அழைத்து மாபெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு மகத்தான உதவி புரிகின்ற மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த மண்டபம் அழகான கலைநயத்தோடு கட்டிடக்கலைக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் குமரித்தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் செய்த தியாகம் மதிப்பீடு செய்கின்ற வகையில் மிக அழகாக கட்டித்தரப்பட்டுள்ளது. அதற்காக அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். குமரி மாவட்டத்தில் மார்ஷல் நேசமணிக்கு ஆண்டுதோறும் அரசு விழாவாக அவர்களுடைய நினைவு நாளையும் பிறந்த நாளையும் மாவட்ட ஆட்சியர் வந்து மாலை அணிவித்து இந்த மரியாதை செலுத்துகின்ற வகையிலே அரசு விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தியாகிகளை பெருமைப்படுத்தி வருகின்ற தமிழக மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு இந்த அமைப்புகள் சார்பிலும் இன்றைய இளைஞர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தீரன் சின்னமலை வாழ்ந்த ஓடாநிலையிலே மணிமண்டபம் அமைப்பதற்காக 7 ஏக்கர் பூமிகள் அரசால் வாங்கப்பட்டு அதிலே மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அவருக்காக ஆண்டுதோறும் அரசு விழா ஆடி 18 அன்று அவருடைய நினைவாக விழா எடுத்து கௌரவித்து வருகின்றார்கள். அதே சமயம் மணிமண்டபத்திற்கு அருகிலே சமுதாய கூடம் ஒன்றை அமைத்தும் உதவியாக இருக்கின்றார்கள். அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தீரன் சின்னமலை வருஷ வருஷம் ஆடி 18 போது அரசு விழாவாக கொண்டாடிக்கிட்டு வரோம்.
அது வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப எல்லா சலுகைகளையும் செஞ்சு பண்ணி கொடுக்குறாங்க. அதுபோக தீரன் வாரிசுதாரர் கூடத்தில் வருஷம் பொன்னாட போற்றி இது பண்ணுறாங்க. இத்தனை திட்டங்களுக்கு செஞ்ச அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் தீரன் சின்னமலை நற்பணி மன்றத்திலையும் கோடாலி பொதுமக்கள் சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர் வாழ்ந்த இடத்துல மணிமண்டபம் கட்டி கொடுத்து, இது மண்டப சமுதாய கூடங்கள் மண்டபங்கள்லாம் கட்டி கொடுத்து எங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கொங்கு நாட்டில் இது ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆடி 18 விழாவாக எடுத்து நிறைய சுற்றுலா வந்து மக்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அரசு விழாவாக கொண்டாடுறதுக்கு அம்மா எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அம்மா அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய விடுதலைக்காக போராடிய தியாகிகள் ஒருவரான வீர வாஞ்சிநாதன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் பிறந்தவர். அவரை நினைவு கூறும் வகையிலும் இந்த செங்கோட்டைக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பில் பளிங்கு கற்களால் அமைந்த மணிமண்டபம் அமைத்து கொடுத்து வீர வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் இந்த செங்கோட்டை வாழ் மக்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவித்து, மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் பல லட்சம் செலவில் மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எனது சார்பாகவும் செங்கோட்டை நகர மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி கப்பலோட்டிய தமிழன், இந்த நாட்டுக்காக ஆங்கிலேயரிடமிருந்து பாடுபட்ட கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாருக்கு ஒரு மணிமண்டபம், வ.உ. சிதம்பரனாருடைய பிறந்த நாளையும் வ.உ. சிதம்பரனாருடைய நினைவு தினத்தையும் அனுசரிக்கின்ற வகையில் இந்த இவ்வளவு பெரிய இடத்தில் வந்து செய்து கொண்டிருப்பதற்கு மீண்டும் மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் இருக்கின்ற வகையில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கின்ற வகையில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அம்மா அவர்கள் திருநெல்வேலி மாநகர பகுதியிலே மணிமண்டபம் ஒன்றை அமைத்து கொடுத்து அதனை நேரடியாக வந்து திறந்து வைத்திருக்கிறார்கள். திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களில் உள்ள மக்கள்கள் கொண்டாடுகின்ற வகையிலே இந்த மணிமண்டபம் அமையப்பட்டிருக்கின்றது. இந்த மணிமண்டபம் அமைத்ததற்காக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மக்களின் சார்பாக மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எங்களது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விவசாயத்திற்கு பல அணைகளை கட்டி பெரிய சாதனை செய்தார். அப்படி சாதனை செய்த பெரியவருக்கு அந்த ஊரிலே ஒரு நிழல் கூடை கூட இல்லை என்று எல்லோருக்கும் பெரிய வருத்தம் இருந்தது. அதை மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் 69 லட்சம் ரூபாயில் மணிமண்டபம் கட்டி மார்பளவு சிலை வைத்து பெரிய சாதனை செய்து எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி ஊட்டினார். அந்த வகையில் மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓமந்தூரிலேயே அவர் பிறந்த ஊரிலேயே அவருக்கு ஒரு மணிமண்டபம் 69 லட்சம் ரூபாயில் செலவு செய்து கட்டி கொடுத்தது மிகவும் பாராட்டுக்குரியது. இதை கட்டி கொடுத்த மக்கள் முதல்வருக்கு நாங்கள் நன்றியோடும் இருப்போம் என்பதையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தியாகி குமரன் சுதந்திரத்திற்காக ரொம்ப போராடியவர் இருக்கார். திருப்பூர் குமரன் சொல்லி அவர் சென்னிமலையில் பிறந்தவர். அவரோட நினைவிடத்தை நம்ம தமிழ் அரசு நல்ல முறையில் புதுப்பிச்சு இதனால் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நினைவிடத்தில் அவருடைய புகைப்படம் இதெல்லாம் வைத்து லைப்ரரியில் வச்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் இதை பார்த்து பயனடையலாம், நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் தமிழ் அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பூரை போற்றும் வகையில் இருக்கக்கூடியது திருப்பூர் தியாகி குமரன் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரவே மாய்த்தவர். இவர் சென்னிமலையில் பிறந்து திருப்பூரில் உயிரை மாய்த்து திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அவருக்காக வேண்டி ஒரு நினைவிடம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த நினைவிடம் தமிழக அரசு நல்ல முறையில் பாதுகாத்துட்டு வர்றாங்க. இந்த நினைவிடத்தில் தியாகி குமரனுடைய அவருடைய புகைப்படங்களும் அது போக பார்த்தீங்கன்னா நூலகங்களும் உள்ளேயே இருக்குது. இதனால் கல்விக்கூடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வகையில் இந்த தியாகி குமரனுடைய அரங்கம் இருந்துட்டு இருக்குது. இந்த அரங்கத்தை நல்ல முறையில் பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு திருப்பூர் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டுக்கோட்டை என்றாலே பாட்டுக்கோட்டையாக வாழ்ந்த கவிஞர் கல்யாண சுந்தரம் நினைவுதான் வரும். எத்தனை தலைமுறை வந்தாலும் அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தத்துவ பாடல்களை தமிழகத்துக்கு தந்தவர். அவருடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே பட்டுக்கோட்டை பகுதி மக்களுக்கு மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் நினைவு மண்டபம் கட்டி கொடுத்து அவரை சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கோடான கோடி நன்றி.
தூங்காதே தம்பி தூங்காதே, சின்ன பயலே செய்திகளடா போன்ற சமூக சிந்தனையுள்ள பாடல்களை எல்லாம் இயற்றி மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். அவராலே எங்கள் மண்ணாகிய இந்த பட்டுக்கோட்டை அழியா புகழ் அடைந்திருக்கிறது என்பதில் எங்களுக்கெல்லாம் மிகுந்த பெருமிதம். அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டையார் அவர்களுக்கு அவரது சொந்த ஊரில் நினைவிடம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு மண்டபம் அவரது நினைவுகளை மட்டுமல்லாமல் இங்கு வரும் அனைவரது நினைவுகளிலும் கவிதை ஊற்றெடுக்க செய்கின்றது. இந்த நினைவிடம் பல்வேறு வகையில் பொழுதுபோக்கும் இடமாகவும், அமைதி பூங்காவாகவும், இளைஞர்கள் படிக்கும் இடமாகவும் பல்வேறு வகையில் பயனுள்ள வகையில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டையார் அவர்களுக்கு ஒரு நினைவிடம் ஒன்று அமைத்துக் கொடுத்து பெருமைப்படுத்திய அம்மா அவர்களுக்கு இந்த பகுதி மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய புகழை வருங்கால சந்ததியினருக்கும் இளைஞர்களுக்கும் பாடமாக அமைத்துக் கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்து இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தற்போது அம்மாவின் உத்தரவின் பேரில் விருதுநகரில் தியாகி சங்கல்ன அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு முடியும் தருவாயில் உள்ளது. இப்படி 2 மணிமண்டபங்களை கொடுத்து விருதுநகருக்கு பெருமை சேர்த்த அம்மா அவர்களுக்கு விருதுநகர் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சீராழ் பகுதியில் தமிழ் இசைக்காகவும் தமிழுக்காகவும் பாடப்பட்டது நினைவாக தமிழ் மண்டபம் கட்டப்பட்டது. பள்ளி மாணவர்கள் மாணவி செல்வங்களுக்கும் முழுமையாக தெரிவித்து மக்களுக்கு அனைவருக்கும் வரலாற்று சின்னமாக தெரிகிறது. மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறார்கள். முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்து பிள்ளை இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழுக்கும் தமிழ் உலகுக்கும் பாட்டு இசை வடிவிலையும் கீர்த்தனை வடிவிலும் தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. இதை வெள்ள வருங்கால சந்ததியினர் இதன் மூலயமா இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மணிமண்டபத்தை பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதை அமைச்சு கொடுத்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இந்த பகுதியின் சார்பாகவும் இந்த வட்டாரத்தின் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுதந்திர தின போராட்டத்தில் வெள்ளக்காரனை எதிர்த்து போர் செய்து வெற்றி பெற்ற வீரமங்க வேலுநாச்சியார் அம்மா அவர்களுக்கு மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் எங்களுக்கு பல கோடி ரூபாய் சொத்து கணக்கான இடத்துல எங்களுக்கு அமைத்து தந்து பெருமை சேர்த்து தந்த அம்மா அவர்களுக்கு நன்றி. ராணி வேலுநாச்சியாருக்கு இப்படி ஒரு மணிமண்டபம் கட்டி அதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குனது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் இதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. இது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள பல்வேறு நலத்திட்டங்களுக்கிடையே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காகவும் உரிமைக்காகவும் வாழ்க்கையையே அர்ப்பணித்த தமிழ்ச் சான்றோர்களையும் விடுதலை போரில் ஈடுபட்டு தன்னுயிரை துச்சமென மதித்து தியாகங்கள் பல புரிந்த தியாக செம்மல்களையும் இளைய சமுதாயத்தினர் என்றென்றும் நெஞ்சில் நிறுத்தி போற்றும் வகையில் புதிய நினைவகங்களையும் மணிமண்டபங்களையும் சிலைகளையும் நினைவு சின்னங்களையும் உருவாக்கியுள்ளதன் விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.